கிராப் சர்க்கிள்ஸ்னா என்னன்னு பல பேருக்கு தெரியும். நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க. சில பேர் இதை மனிதன் தான் உருவாக்குனதுன்னு சொல்றாங்க, சில பேர் இதை ஏலியன்ஸ் உருவாக்குனதுன்னு சொல்றாங்க. அறிவியல் பேசுறவங்க கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம ஆராய்ச்சி பண்ணாம வழக்கம் போல இதுல மர்மம் எதுவுமே கிடையாது, இதை மனுஷன் தான் உருவாக்குனான்னு குருட்டுத்தனமான பதில இப்பவும் சொல்லிட்டு வராங்க. கிராப் சர்க்கிள்ஸ் ஏகப்பட்ட ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ்ல இருக்கு. ஆனா இதை உருவாக்க ஒருத்தரால முடியாது. பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் எல்லாம் ஓவர் நைட்ல 2 பேர் அல்லது ஒரு குழு தான் இதை செஞ்சதுன்னு நவீன அறிவியல் உலகம் சொல்லுது. இந்த கிராப் சர்க்கிள்ஸ் தீவிரமா ஸ்டடி பண்ண அறிவியலாளர்கள் பலரும் ஒரே ராத்திரியில் இந்த அளவுக்கு கடினமான வடிவமைப்பை மனிதர்களால் உருவாக்கி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா கிராப் சர்க்கிள்ஸ் எப்படி தோன்றுச்சு, இதை உருவாக்குனது யார், இதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வெங்கை, தமிழ் வெங்கை. கிராப் சர்க்கிள்ஸ் ஒரு கான்ஸ்பிரசி, அதுல உண்மை இல்ல, டைம் பாஸ்க்கு சிலர் இதை செஞ்சிருக்காங்கன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பட் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் எப்ப தோன்ற ஆரம்பிச்சதுன்னு இதை டீபங்க் பண்ணதா சொல்லிட்டு சுத்துற பலரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தின பல விஷயமும் தெரிஞ்சிருக்காது. 1960களில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு UFO சைட்டிங்ஸ்க்கு பிறகுதான் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் தோன்ற ஆரம்பிக்குது. 1966ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தருடைய வாழ்க்கை தலைகீழா மாறுது. அவர் தான் ஜார்ஜ் பெட்லே. காலை 9 மணிக்கு தன்னோட டிராக்டரை ஓட்டிட்டு பண்ணையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய டிராக்டர் என்ஜின் சத்தத்தை விடவும் பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னடா இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்பதான் மரத்துக்கு மேல சர்க்குலர் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த ஆப்ஜெக்ட் கீழே இறங்குற மாதிரி வந்து சடனா வேற பக்கம் போயிடுச்சு. உடனே இவரும் தன்னோட டிராக்டரை திருப்பி அதை சேஸ் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா நொடி பொழுதுல அந்த ஆப்ஜெக்ட் காணாம போயிடுச்சு. ஜார்ஜ் பெட்லே திரும்பவும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருந்த இடத்துக்கு கீழே பாக்குறாரு. 30 அடியில சர்க்குலர் ஷேப்ல டிப்ரெஷன் இருந்ததை பார்த்துட்டு உடனே ரிப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் UFO சைட்டிங்ஸா இந்த நிகழ்வு மாறுது. மீடியா முழுக்க இதை பத்தி தான் பேசுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இது மாதிரி பல சைட்டிங்ஸ் அடுத்தடுத்த வருஷங்கள் நடக்குது. பல சிம்பிள்ஸ் வெஜிடேஷன்ல தோன்ற ஆரம்பிக்குது. ஜூன் 3, 1981ல UFO ரிசர்ச்சர் பில் சாக்கர் ஜார்ஜ் பெட்லியை இன்டர்வியூ பண்ணாரு. அதுல ஜார்ஜ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நான் நியூஸ் பேப்பர்ல மீடியால சொல்ற மாதிரி ஸ்பேஸ் ஷிப் எதுவும் பார்க்கல, ப்ளூ கிரே கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தேன். குறைஞ்சது 30 செகண்ட் அதை நான் பார்த்திருப்பேன். அது இருந்த இடத்துக்கு கீழே தான் அந்த ஷேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் பறந்து போயிடுச்சுன்னு தெளிவா சொல்லிருப்பாரு. இந்த இன்டர்வியூ நடந்த காலத்துல சரியா 1980களில் இங்கிலாந்துல இதே மாதிரி வினோதமான கிராப் சர்க்கிள்ஸ் தோன்ற ஆரம்பிக்குது. நாடு முழுக்க இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி செய்தியா பரவுது. ஆஸ்திரேலியாவில் 1960களில் இருந்து நடந்து வந்த சம்பவம் அப்படியே 20 வருடங்கள் கழிச்சு இங்கிலாந்துல நடக்குது. 1980க்கு அப்புறம் சர்க்குலர் ஷேப்ல தோன்ற ஆரம்பிச்ச இந்த கிராப் டிசைன்ஸ் பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸா தோன்ற ஆரம்பிக்குது பல இடத்துல. இதுக்கு என்னதான் பதில்னு பல பேரும் காத்துட்டு இருந்தப்ப இது பற்றி ஆராய 2 பிரிட்டிஷ் அறிவியலாளர்கள் 1980களில் களத்தில் இறங்கினாங்க. ஒருத்தர் டெரன்ஸ் மேடன், இன்னொருத்தர் பேட் டெல்காடோ. டெரன்ஸ் இந்த கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாம் இயற்கையா உருவானதுதான், இதுல எந்தவித அவுட் சைட் இன்டெலிஜென்ஸும் இடம்பெறலன்னு சொன்னாரு. ஆனா காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் தோன்ற ஆரம்பிச்சதும் இவருடைய விளக்கங்கள் தவறுன்னு தூக்கி போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் டெல்காடோ அவசரப்படாம தெளிவா இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் அன்னோன் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரியாத மெத்தட்ல இதை உருவாக்கி இருக்குன்னு சொன்னாரு. ஆரம்பத்துல 2 பேரும் ஒன்னா இது பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. ஆனா காலப்போக்கில் 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. டெல்காடோ அண்ட் கொலின் ஆண்ட்ரூஸ் 2 பேரும் சேர்ந்து சர்க்குலர் எவிடன்ஸ்னு ஒரு புத்தகத்தை 1989ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இவர் புத்தகம் வெளியான சில வாரங்களுக்கு பிறகு டெரன்ஸும் தி சர்க்கிள் எஃபெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மிஸ்டரிஸ்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாரு. இதுல டெல்காடோவின் புத்தகம் செம ரீச் ஆகி பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனையில அடிச்சு தூள் கலப்புச்சு. இன்னொரு பக்கம் டெரன்ஸ் புத்தகம் வந்ததே தெரியாம படுத்துடுச்சு. இது சம்பந்தமா 2 புத்தகங்கள் வெளிவந்திருந்தாலும் கிராப் சர்க்கிள் மிஸ்டரி சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ் மிஸ்டரியா தான் இருந்துச்சு. 1990ல டெல்காடோ அண்ட் ஆண்ட்ரூ இன்னொரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்றாங்க, கிராப் சர்க்கிள்ஸ் தி லேட்டஸ்ட் எவிடன்ஸ்னு. அதுல இந்த கிராப் சர்க்கிள் ஃபெனோமெனா உருவாக மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, பிளான்ட் வைரஸஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், எக்ஸ்ட்ராடெரஸ்ட்ரியல் பீயிங்ஸ், UFOs, கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், எர்த்குவாக்ஸ், மேஜிக் அண்ட் விட்ச்கிராஃப்ட்ஸ், வால்கானிக் எஃபெக்ட்ஸ், seismic forces, ley lines, energy lines, radio frequencies, climate effects, air vortices, earth satellite, gravity, occult effects, spiritual origin, ultrasounds, planetary interference, electromagnetismனு இது எல்லாத்தையும் பாசிபிள் ஹைபோதசிஸா ஆட் பண்ணாங்க. இருந்தாலும் இதுல குறிப்பிட்ட எந்த ஒரு மெத்தடையும் இவங்க ஃபேவர் பண்ணி பயஸ்டா ரிசர்ச் பண்ணவே இல்ல. ஆனா பிரிட்டிஷ் மேகசினான ஃப்ளையிங் சாசர் ரிவ்யூல ஆண்ட்ரூஸ் அண்ட் டெல்காடோ கிராப் சர்க்கிள்ஸ் உருவாக்கத்திற்கும் UFOக்குமே அதிக தொடர்பு இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த கிராப் சர்க்கிள் ஆராய்ச்சியப்ப இந்த 2 பேரும் வெறும் சயின்டிபிக் மெத்தட்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸார்சிசம், ஆக்கல்டிசம், மாயாஜாலம்னு எல்லா மெத்தட்ஸையும் இவங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் பிரியரான டெரன்ஸ் நவீன அறிவியலாளர்கள் எப்படி எல்லாத்தையுமே கான்ஸ்பிரசி, நேச்சுரல் ஃபார்மேஷன் சொல்றாங்களோ அதே மாதிரி ஆழமான ஆராய்ச்சி எதுவுமே பண்ணாமலேயே கிராப் சர்க்கிள்ஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன் சொன்னாரு. இன்னொரு பக்கம் அதே அதே மாடர்ன் சயின்ஸ் அறிவியலாளரான டெல்காடோ அண்ட் ஆண்ட்ரூஸ் அறிவியல் முறைகளையும் அதோடு சேர்த்து வேறு என்னென்ன முறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே
இந்த ஆய்வில் பயன்படுத்தி யூஎஃப்ஓக்கும் கிராப் சர்க்கிள்ஸ்க்கும் தான் லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி யாரு உண்மையான தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி பாருங்க மக்களே. நம்ம உள்ளூர் யூடியூப் விஞ்ஞானிகளும் நவீன அறிவியலாளர்களும் சொல்றது போல இந்த கிராப் சர்க்கிள்ஸ் 19ஆம் நூற்றாண்டுல தான் உருவாக ஆரம்பிச்சதா? அதுதான் இல்ல. 1678ஆம் ஆண்டு ஒரு பேம்ப்ளெட்ல மூவிங் டெவில்னு ஒரு கதை வெளிவந்துச்சு. ஒரு ஏழை விவசாயியோட நெருங்கிய சொந்தக்காரங்க அவருடைய 3.5 ஏக்கர் ஓட்ஸை அறுவடை செய்ய அதிகமா பணம் கேட்டதால, என்னால அவ்வளவு பணம் தர முடியாது, இதை நானும் அறுவடை செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பதிலா டெவில் அறுவடை செய்யும்னு சத்தியம் பண்றாரு. அன்னைக்கு ராத்திரியே அவர் சொன்ன மாதிரி எல்லா ஓட்ஸும் கம்ப்ளீட்டா அறுவடை செய்யப்பட்டு எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத அளவுக்கு கிளீன் அண்ட் கட்டா வேலை முடிஞ்சிருக்கு. அவர் அந்த நிலத்துக்கு வந்து பாக்குறாரு. அவர் ஓட்ஸை எடுத்து அப்படியே விற்பனைக்கு அனுப்பலாம், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதுதான் அந்த பேம்ப்ளெட்ல வந்த குறுஞ்செய்தி. இத ஃபேக் நோ கான்ஸ்பிரசினோ யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது 1678ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி உண்மையாவே வெளிவந்த ஒரு பேம்ப்ளெட்ல இருந்த செய்தி. இந்த கதையை கொஞ்சம் டீப்பா படிச்சு பார்த்து இதோட மீனிங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணா 1678இல் இங்கிலாந்துல நடந்த யூஎஃப்ஓ அண்ட் கிராப் சர்க்கிள் நிகழ்வு தான் இதுல இன்டைரக்டா குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பல பேருக்கும் தெரிய வரும். இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் கிளாட் 1686ஆம் ஆண்டு தி நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட்ஷயர் புக்ல ஃபாசில்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் பல விஷயங்களை பத்தி எழுதியிருக்காரு. அதுல முக்கியமா வினோதமான சர்க்குலர் ஃபார்மேஷன்ஸ் வெஜிடேஷன்ல உண்டாகி இருப்பதை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. அந்த காலத்துல இது என்னன்னு தெரியாத இங்கிலாந்து மக்கள் இத ஃபேரி சர்க்கிள்னு சொன்னாங்க. ராபர்ட் பிளாட்டும் இது மின்னலால தான் உண்டாகி இருக்கும்னு அந்த காலத்து அறிவியலாளர்கள் சொன்னதை நம்பினாரு. இருந்தாலும் டிஃபரண்ட் சைசஸ், ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸை எப்படி ஒரே மின்னலால இந்த பொருட்களில் உண்டாக்கி இருக்க முடியும்ன்ற சந்தேகமும் இவருக்கு இருந்துச்சு. ஜான் வேன் கேப்ரோன் என்பவர் நேச்சர் மேகசின்ல 1880ஆம் ஆண்டு புயலால் பல இடங்களில் வினோதமான சர்க்குலர் ஃபார்மேஷன்ஸ் வயல்களில் உருவானதை குறிப்பிட்டிருக்காரு. ஆனா கேப்ரோன் இந்த ஃபார்மேஷன்ஸ் புயலால தான் உண்டாகி இருக்குன்னு நினைச்சாரு. லைனை சேர்ந்த ஆர்ச்சி பிஷப் ஆகபர்ட் கிபி 815ஆம் ஆண்டு கான்ட்ரா இன்சல்சம் என்ற புத்தகத்தில் பலத்த சூறாவளியின் போது ஒரு இனம்புரியா பறக்கும் வாகனத்தில் இருந்து 3 பேர் இறங்கினார்கள். இவர்கள் தான் வயல்வெளியில் தானியங்களை திருட சர்க்குலர் ஃபார்மேஷன்ஸை உருவாக்கி இருப்பார்கள் என்று நம்பிய மக்கள் இந்த 3 பேரையும் கல்லால் அடித்து கொலை செய்யும் அளவிற்கு வெறியோடு இருந்தார்கள்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த புத்தகத்துல. இதுல இருந்து நமக்கு தெளிவா 2 விஷயம் தெரிய வருது. ஒன்னு, இந்த கிராப் சர்க்கிள் ஃபெனோமெனா எப்போதிலிருந்து பூமியில் தோன்ற ஆரம்பிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பதிவு செய்யப்பட்ட ஆதாரத்தின்படி கிபி 8ஆம் நூற்றாண்டில் இருந்தே கிராப் சர்க்கிள்ஸ் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சது கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். ரெண்டாவது விஷயம், கிராப் சர்க்கிளுக்கும் யூஎஃப்ஓக்குமே 90% கனெக்ஷன் இருக்கே தவிர மோஸ்ட் ஆஃப் த கிராப் சர்க்கிள்ஸ் எப்படி உருவாகி இருக்குன்னு இன்னமும் அறிவியலாளர்களுக்கு தெரியவே இல்ல. அப்படி இருந்தும் 90% ஆஃப் த கிராப் சர்க்கிள்ஸை உருவாக்குனது மனிதர்கள் தான் இன்னுமே சொல்லிட்டு சுத்துறாங்க. பிரிட்டிஷ் டெய்லி டுடே மேகசின்ல 1978ஆம் ஆண்டு கிராப் சர்க்கிளை உருவாக்கி உலகத்தையே ஏமாற்றிய மனிதர்கள் இவர்கள் தான் என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டாங்க. டாக் பவர் அண்ட் டேவ் சார்லி இந்த 2 பேரும் பெயிண்டர்ஸ். இவங்க தான் கிராப் சர்க்கிளை உருவாக்குனாங்கன்னு செய்தி வெளியிட்டது பிரிட்டிஷ் ஊடகம். நல்லா கவனிங்க மக்களே, கிபி 8ஆம் நூற்றாண்டுல கிராப் சர்க்கிளை உருவாக்குனதும் இவங்க தானா? ஆஸ்திரேலியால கிராப் சர்க்கிளை உருவாக்குனதும் இவங்க தானா? இங்கிலாந்துல கிராப் சர்க்கிளை உருவாக்குனதும் இவங்க தானான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டக் அண்ட் டேவ் வேற யாருமே இல்ல, நம்ம உள்ளூர் யூடியூப் விஞ்ஞானிகள் தர்மதுரை மற்றும் சயின்ஸ் ஃபேக்ட்ஸின் தமிழ் உருட்டு மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும். டக்கும் டேவும் நாங்க தான் கிராப் சர்க்கிள் பிராங்க 13 வருஷமா பண்ணோம்னு சொன்னதும் டுடே பத்திரிகையின் சார்பா நீங்க 2 பேரும் லைவா கிராப் சர்க்கிளை உருவாக்கி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் நாங்க பண்ணி காட்டுறோம்னு சம்மதிச்சாங்க. டுடே பத்திரிகை இதை மேற்பார்வையிட டெல்காடோவையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச கிராப் சர்க்கிள் டிசைனை பார்த்த டெல்காடோ சிரிச்சுக்கிட்டே, நாம இதுவரைக்கும் பார்த்த கிராப் சர்க்கிள்ஸ் எதையுமே இந்த 2 பேர் பண்ண மாதிரி கேவலமான அமைப்புல இருந்ததே கிடையாது. ஆக கிராப் சர்க்கிள்ஸை மனிதர்கள் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அதுலயும் இவங்க 2 பேரும் இது எல்லாத்தையும் பண்ணவே இல்லைன்னு இவர் இந்த ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தினாரு. இவர் சொன்ன இந்த செய்தி பத்திரிகை மூலம் உலகம் முழுக்க பரவிடுச்சு. மாடர்ன் சயின்ஸின் ஆஸ்தான பிரியர் மற்றும் அறிவியலாளர் டெரன்ஸே மனிதர்கள் உருவாக்கிய வடிவத்திற்கும் நான் ஆராய்ந்த வடிவத்திற்கும் பிரம்மாண்டமான வேறுபாடு இருக்குன்னு அவரே ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாரு. எத்தனை வகையான கிராப் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க மக்களே. இதுல 1% கூட மனிதர்களால ஒரே இரவில் உருவாக்கப்படவே இல்லை. பலர் முயற்சி பண்ணியும் தோத்துதான் போனாங்க. ஆனா அறிவியலாளர்கள் இதை செய்தது மனிதர்கள் தான் சொல்லி பல பேரையும் கூட்டிட்டு வந்து பகல்ல தான் இந்த கிராப் சர்க்கிள் எல்லாம் பண்ணாங்களே தவிர இரவில் யாருமே பண்ணி காட்டினதே கிடையாது. ஏன்னா யூஎஃப்ஓ பார்த்த ஐ விட்னஸஸ் எல்லாருமே இந்த கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாமே இரவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, பகல்ல உருவாகி நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அறிவியலாளர்கள் நாங்களும் செஞ்சு காட்டுறோம்னு சொன்ன எல்லாமே பகல்ல உருவாக்கப்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் கிராப் சர்க்கிளை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு இருந்தாங்களோ அதே புரிதலோடு தான் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நவீன கோமாளிகளான நாமும் இருக்கும். கிராப் சர்க்கிள் எல்லாமே கான்ஸ்பிரசி ஹோவாக்ஸ்னு சொல்ற எந்த அறிவியலாளனும் ஒரு காம்ப்ளெக்ஸான கிராப் சர்க்கிளை உருவாக்குனதே இல்லை இது வரைக்கும். அதனால இன்னி வரைக்குமே கிராப் சர்க்கிள் பத்தின
மர்மம் நீடிச்சுட்டே தான் இருக்கு. இதை யாருமே சால்வ் பண்ணவே இல்லை. ஆக கிராப் சர்க்கிளை உருவாக்கியது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களே? கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி மர்மங்கள் நிறைந்த ஒரு டாபிக்கை பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. அறிக்காத்தோம் மக்களே.